நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். நாகை மாவட்டம் நாகூர் சில்லடி தர்கா கடற்கரையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக இஸ்லாமிய பிரச்சார பேரவை சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது உலக அமைதி வேண்டியும் போர் பதற்றம் தணிந்து மக்கள் நிம்மதியாக வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதேபோல் மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட மகபூப்பாளையம், தமுக்கம் மைதானம், நெல்பேட்டை, கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி வாசல்களிலும் திறந்தவெளி மைதானங்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது உலகில் நன்மை, அமைதி மற்றும் சமத்துவம் வேண்டி சிறப்பு துவா நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நாகர்கோவில் இளங்கடை பாபா காசிம் ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசல் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தியாகத்தினுடைய வெளிப்பாடை முன்னிறுத்துகிற நினைவு நாள். இந்த நாளை முன்னிட்டு ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை சென்று சந்தித்து அரவணைக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய பெருமக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை முன்னிறுத்துகிற ஒரு நாள். இறைவன் எல்லா மக்களுக்கும் நிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்தி அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த நாளில் KMC ட்ரஸ்டின் சார்பாகவும் கோட்டாறு இஸ்லாமிய சமுதாய பெருமக்களின் சார்பாகவும் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை இந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி மரக்கடை சையது முர்த்தசா அரசு பள்ளி மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். வாழும்போது நமக்கு ஏற்படும் சிரமங்களை அல்லாஹ்வுக்காக, நம்ம படைத்த இறைவனுக்காக அவன் சொன்ன கட்டளை பிரகாரம் வாழ வேண்டும். அதில் ஏற்படும் சிரமங்களை தியாகமாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைத்து மக்களையும், குறிப்பாக இங்கே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களையும் நாம் இணைந்து வாழ்ந்து அனைவரும் எந்தவித ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சகோதரர்களாக, மனிதர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அதற்காக அந்த படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் அத்தகைய தௌஃபீக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரம் பழைய சந்தை திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது அலி தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகையின் முடிவில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் இஸ்லாமியர்களை சந்தித்து பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.